இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டாக்டருக்கு அசிஸ்டண்டா இருந்த ஒருத்தர் பேரு காளி. அவர் மதுரையில இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அட்ரஸோட மதுரையில வந்து இறங்கிட்டோம். இப்போ அந்த காளியோட வீட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? போய் கேட்டு பார்ப்போம். சரி, நான் சொன்னபடியே செஞ்சிரு. நான் போன் எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க அந்த மேடம். அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஓ, புது பணக்காரன் காளி வீடா? இப்படியே போனீங்கன்னா தெருமுனையில் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும், அங்க கேட்டா சொல்லுவாங்க. சரி, தேங்க்யூ. ஆ, அண்ணா, இந்த அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமா? இது புது பணக்காரன் வீடுமா? நேரா போயிட்டு செகண்ட் லெஃப்ட் எடுக்கணும். ஆ, ஓகே அண்ணா, தேங்க்யூ. இந்த பக்கம் போங்க. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? என் பேரு துர்கா, சென்னையில இருந்து வரேன். காளிங்கிறது நீங்க தானே? நான் தான் காளி. என்ன விஷயம் சொல்லுங்க மேடம். சொல்றேன். வீடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கே. இப்பதான் கட்டிருக்கீங்க போல இருக்கு. ஹலோ, என்ன விஷயமா நீ தேடி வந்திருக்கீங்க? அது இந்த மினிஸ்டர் பையன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல சில டவுட்ஸ் இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டருக்கு நீங்க தானே அசிஸ்டண்டா இருந்தீங்க? அதான் அத பத்தி உங்ககிட்ட கேட்டு கிளியர் பண்ணலாமேன்னு வந்தேன். எந்த மினிஸ்டர், எந்த டாக்டர், எந்த ரிப்போர்ட்? மேடம், எனக்கு எதுவும் தெரியாது மேடம். மினிஸ்டர் தண்டபாண்டிய தெரியாதா? அவரை ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணி அது கூட மீடியால வைரல் ஆச்சே, அந்த மினிஸ்டர். அப்ப அவரை அரெஸ்ட் பண்ண அந்த லேடி இன்ஸ்பெக்டர் நான் தான். இப்பவாவது ஞாபகம் வந்திருக்குமே. சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு ஞாபகம் வரலன்னா மினிஸ்டர் மகன் பேரை சொல்றேன், அப்பவாவது ஞாபகம் வருதான்னு பார்க்கலாம். மினிஸ்டரோட மகன் பேரு தன்ராஜ். கொலை நடந்தது மார்ச் 28. போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் பேரு சண்முக சுந்தரம். ஞாபகம் வந்துருச்சா? இல்ல மேடம், எனக்கு எதுவுமே தெரியாது மேடம். இப்படிலாம் கேட்டா நீ தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். சொல்றா. ஏய், சொல்றா. அடிக்காதீங்க மேடம். சொல்லு. மேடம், சொல்ல போறியா இல்லையா? சொல்றா. மேடம், சொல்லிடுறேன் மேடம். அடிக்காதீங்க மேடம். மினிஸ்டர் தண்டபாணியோட மகன் தண்டராஜ் பாடிய சண்முக சுந்தரங்கிற சீனியர் டாக்டர் தான் முதல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணாரு மேடம். அப்ப அவருக்கு அசிஸ்டண்டா நான் தான் அவர் கூட இருந்தேன் மேடம். மினிஸ்டர் மகன் சாவுக்கு காரணம் அவன் உடல்ல இருந்த ஸ்லோ பாய்சன் தானே அவர் ரிப்போர்ட் எழுதினார் மேடம். அப்போ தாரா மேடம் வந்து டாக்டர் சண்முக சுந்தரத்துக்கிட்ட மினிஸ்டர் மகன் வந்து பாய்சன்னால சாகல, கீழே விழுந்து அடிபட்டு பிளட் அளவுக்கு அதிகமா லாஸ் ஆகி இறந்து போனதா ரிப்போர்ட்டை மாத்தி எழுத சொல்லி பணம் கொடுத்தாங்க மேடம்.